ஹலோ வியூவர்ஸ், அது மார்ச் 17, 2020 கேரளா கொல்லம் பகுதியில் இருக்கிற சிவதாஸ் அவர் மனைவி மற்றும் சுசித்ரா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. சுசித்ராவுக்கு ஆல்ரெடி பியூட்டிஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இப்போ அதே பகுதியில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில பியூட்டிஷியன் ட்ரெயினரா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே இவங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பண வசதி இருந்ததுனால சுசித்ராவோட வருமானத்தை எதிர்பார்க்காம குடும்பத்தை நடத்தி வந்திருக்காரு சிவதாஸ். சுசித்ரா வேலை பார்க்குற இடம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வாழ்ந்துட்டு வர பகுதியிலேயே இருந்ததுனால டெய்லி அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்து வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி சம்பவத்தை அன்னைக்கு கொச்சியில இருக்கிற இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரைனிங் போறதா வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காங்க சுசித்ரா. அப்படி சுசித்ரா அடிக்கடிக்கு வெளியே போய் தங்கி வேலை செய்யறது இது ஒரு புதுசுன்றதுனால பேரண்ட்ஸ் எப்போ போல வழி அனுப்பி வச்சிருக்காங்க. கொச்சினுக்கு போன சுசித்ரா சேஃபா போயிட்டாங்களா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடுத்த நாள் அவங்களுக்கு கால் பண்றாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். அப்படி அவங்களுக்கு கால் பண்ணும்போது ரிங் அடிச்சும் அவங்க எடுக்காம இருந்ததுனால சரி ஏதோ வேலை விஷயமா பிஸியா இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு அப்புறம் கால் பண்ணிக்கலாம்னு விட்டுருக்காங்க. ஆனா அவங்க கால் எடுக்காம போனது அன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த நாளும் அவங்க கால் அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால உள்ளுக்குள்ள உறுத்தலா இருந்த சுசித்ராவோட பேரண்ட்ஸ் மார்ச் 20 அன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்படி பண்றப்போ எதிர்முனையில போன் அட்டன் பண்ண ரிசப்ஷன்ல இருந்த ஒரு பெண், இன்னைக்கு சுசித்ரா ஆபீஸ்க்கு வரவே இல்லையே, அது போக உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை பார்த்துக்கிறதா அவங்க 3 நாள் லீவ் கேட்டுட்டு போயிருக்காங்கன்றதையும் சொல்றாங்க. இதை கேட்ட சுசித்ராவோட பேரண்ட்ஸ் ஏதோ தப்பா நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள பதறி போயிருக்காங்க. அன்னைக்கு வீட்டுல இருந்து போன சுசித்ரா ஏன் போய் சொல்லிட்டு போனோம், ஏன் போன் கால் அட்டன் பண்ணாம இருக்கணும், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இப்படியா பல கேள்விக்கான பதில இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்ப வரைக்கும் சுசித்ரா இங்க வராத பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த யாருக்குமே சுசித்ராவை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகுது. இதனால சுசித்ரா காணாம போனதை பத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் அவங்க வேலை பார்க்குற ஆபீஸ், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லா வீட்டையும் என்கொயரி பண்றாங்க. ஆனா அவங்கள பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகுது. இப்போ அடுத்த கட்டமா டெக்னிக்கல் டீம் கிட்ட சப்போர்ட் கேட்கறாங்க. அதாவது அவங்களோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சப்போ மார்ச் 18 அன்னைக்கு அந்த நம்பர் கேரளாவில் இருக்கிற திருச்சூர் உட்பட பல இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு கடைசியா மண்ணூத்தி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மொபைல் டிராவல் பண்ண ரூட்ல செக் பண்ணதுல சுசித்ரா வந்து போனதுக்கான எந்த ஒரு ப்ரூவ் கிடைக்காம போகுது. இதனால போலீஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பர் எந்தெந்த இடத்துல எவ்வளவு நேரம் ஸ்டேபிளா இருந்திருக்குன்ற டீட்டெயில கலெக்ட் பண்றாங்க. அப்படி பாக்குறப்போ பாலக்காடு மணலி ஸ்ரீராம் நகர்ல ஒரு வீட்டுல லொகேஷன்ல ஒரு நாளுக்கு மேல இருந்திருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. இமிடியேட்டா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போன போலீஸ் வீட்டுல இருக்கிறவங்க விசாரிச்சா ஏதாச்சும் குழு கிடக்குன்னு நினைச்சப்போ அங்க வீடு பூட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது வீட்டோட சொந்தக்காரர் பக்கத்துல இருக்காருன்றது தெரிய வருது. இவர்கிட்ட விசாரிக்கும் போது ரீசெண்டா தான் இந்த வீட்டை பிரசாந்த் நம்பியார்ன்றவர்கிட்ட வீடு வாடகை விட்டுறதா சொல்லியிருக்காரு. அதே சமயம் சுசித்ராவோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணதுல அவங்க அதிக நேரம் பேசினது இந்த பிரசாந்த் கிட்ட தான்ன்றது தெரிய வருது. இப்ப போலீஸ் சுசித்ரா காணாம போனதுல பிரசாந்த் நம்பியாருக்கு ஏதோ தொடர்பு இருக்கலாம்னு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல அவர் கோழிக்காடு பக்கத்துல இருக்கிற ஒரு லொகேஷன்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவர் அங்கேயே ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறாங்க. இவர்கிட்ட சுசித்ரா பத்தி விசாரிக்கும் போது, ஆமா சார், இவங்க தூரத்து சொந்தக்காரங்க, எப்போச்சும் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கேன், இதை தவிர இவங்களை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லாது போல நினைச்சிருக்கோம். ஆனா போலீஸ் கிட்ட ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்த எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவங்க ஸ்டைல என்கொயரி பண்ணும்போதுதான் சுசித்ராவை நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணோம். அப்படி சுசித்ராவை அவன் எதுக்காக கொலை பண்ணான்னு அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். கேரளா கோழிக்காடு வரகரா பகுதியில வாழ்ந்துட்டு வர பிரசாந்த், இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு. பிரசாந்த் அதே பகுதியில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சம்பவம் நடந்ததுல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா வச்சிருக்காரு. இதுல சொந்த பந்தவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் வர வச்சிருக்காரு. இதுல மனைவியோட தூரத்து சொந்தக்கார பெண் இந்த சுசித்ரா, இவங்களும் அந்த விழாவில கலந்துருக்காங்க. அங்க மீட் பண்ண இவங்க 2 பேரும் காலப்போக்கில் செல்போன்ல பேசி இவங்களோட பழக்கத்தை இன்னும் நெருக்கமாக்கி இருக்காங்க. பிரசாந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் கூட சுசித்ரா அவர்கிட்ட தப்பான ரிலேஷன்ஷிப்ல பழகி இருக்காங்க. அது ஏன்னா 42 வயதான சுசித்ரா ஏற்கனவே 2 தடவை திருமணமாகி சில காரணங்களால டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா வாழ்ந்துட்டாரு. இவங்களுக்கு ஆண் துணை தேவைப்படுதுன்னு தன்னை விட 10 வயது குறைவான பிரசாந்த் கிட்ட பழகி இருக்காங்க. அப்படி இவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் மீட் பண்றதும் அடிக்கடி வெளியே சுத்துறதும் சில சமயம் தனிமையில இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதே போல எப்பெல்லாம் பிரசாந்துக்கு பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் சுசித்ரா அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. எப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்த இவங்களோட தவறான உறவுல விரிசல் விட ஆரம்பிக்குது.
அதுக்கு காரணம் சுசித்ரா பிரெக்னென்ட் ஆனதுனால பிரசாந்த் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்க. இதனால இதை பத்தி பிரசாந்துக்கு தெரியப்படுத்தி தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா பிரசாந்துக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கிறதால இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு கன்சீவ் ஆனதை அவாய்ட் பண்ண பிளான் சொல்லியிருக்காரு. இவரோட பதில கேட்ட சுசித்ரா தனக்கு குழந்தை வேணும், உன் கூட நான் சேர்ந்து வாழணும், இதனால உன்னோட முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க. ஆனா அவரோட மனைவி குழந்தை இழக்க தயாரா இல்லாத பிரசாந்த் ஏதோ காரணம் சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்காரு. இப்படியா இவங்க 2 பேருக்கு இடையில பல நாள் வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது இவங்களோட 2 பேர் முடிவுல இருந்து யாரும் பின்வாங்காம இருந்திருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா பின்னால பிரச்சனை வரும்னு நினைச்ச பிரசாந்த் சுசித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. ஆனா இதை பத்தி வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு பிரசாந்த். இப்படி இவங்க 2 பேரும் தனியா வாழறதுக்காக பாலக்காடு மணலி பகுதியில் இருக்கிற ஸ்ரீராம் நகர்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறாரு. அப்படி அவன் சூஸ் பண்ண இடம் எப்படி இருக்கும்னா ஆள்நாடு மட்டும் குறைவாகவும் அக்கம் பக்கத்தில் வீடுகள் இல்லாம, அதாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கிற ஏரியாவை பார்த்து சூஸ் பண்ணலாம். அந்த வீட்டுல சுசித்ராவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவன் மட்டும் அப்பப்போ வந்து போயிட்டு இருந்திருக்கான். ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கு போற நாளை முன்கூட்டியே சுசித்ரா கிட்ட சொல்லியிருந்ததால குறிப்பிட்ட அந்த நாள்ல, அதாவது மார்ச் 17 அன்னைக்கு வர சொல்லியிருக்கான் பிரசாந்த். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போகலாம்னு நினைச்சு அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு பாலக்காடு பிரசாந்த் வீட்டுக்கு போயிருக்காங்க சுசித்ரா. ஆனா அங்க போன சுசித்ராவுக்கு அதுதான் அவங்க வாழ்க்கையோட கடைசி நாள்னு தெரியாம போயிருக்கு. அப்படி வீட்டுக்கு வர சுசித்ராவை கொல்லம் கல்லுத்தாளம் ஜங்ஷன்ல இருந்து கார்ல கூட்டிட்டு வந்திருக்கான் பிரசாந்த். புது வீட்டுக்கு வந்த இவங்க 2 பேரும் புது வாழ்க்கை ஆரம்பிச்சதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அப்படி நினைச்சது என்னவோ சுசித்ரா மட்டும்தான். பிரசாந்த் நினைச்சது வேற. அது அடுத்த சில நிமிஷத்துல நடக்க ஆரம்பிக்குது. அதாவது வீட்டோட ஹால்ல இருந்த சேர்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலா பேசிக்கிட்டே பின்பக்கமா வந்த பிரசாந்த் ஏற்கனவே பக்கத்துல இருந்த டேபிள் லேம்ப் எலக்ட்ரிக்கல் ஒயர் எடுத்து அவங்க கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கணும். இதை கொஞ்சம் கூட சுதாரிக்காத சுசித்ரா அதுல இருந்து தப்பிக்க முடியாம அடுத்த சில நிமிஷத்துல துடிதுடிச்சு இறந்து போயிருக்காங்க. இப்போ இறந்த சுசித்ரா உடலை வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற காம்பவுண்டோட ஒட்டி ஏற்கனவே அவன் தோண்டி வச்சிருந்த குழியில போட்டிருக்கான். ஆனா அவன் தோண்டி இருந்த பள்ளம் சின்னதா இருந்ததுனால சுசித்ராவோட இறந்த உடல் முழுசா உள்ள போகாம இருந்திருக்கு. இதனால இவன் என்ன பண்றான்னா சுசித்ராவோட முழங்கால முன்பக்கமா முறிச்சு வச்சு மார்பு பகுதி வரைக்கும் மடக்கி வச்சு புதைக்கிறான். அப்படி அவன் குழியில போறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்த எல்லா தங்க நகையும் கழட்டி எடுத்திருக்கான்றதும் விசாரணையில தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல புதைச்சதுக்கான அடையாளம் தெரியக்கூடாதுன்னு நிறைய பாறைகளும் சிமெண்டாலான பில்லர்ஸையும் போட்டு கவர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள், அதாவது மார்ச் 18 அன்னைக்கு சுசித்ரா மொபைல் நம்பர் ஆன்ல இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு பாலக்காடு திருச்சூர்னு நாள் முழுக்க வெளியே சுத்திட்டே இருந்திருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி கொலை பண்றது, எப்படி எவிடன்ஸ் எல்லாம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட்ல தேடி இதுக்காக சில மூவிஸ் பார்த்திருக்கான்றதும் தெரிய வருது. இப்படியா இவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி ஜட்ஜ் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல இவன் செஞ்ச கொலைக்கும் எவிடன்ஸை மறைக்க டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணதுக்கும் தண்டனையா 2 லட்சம் ஃபைன் அமௌண்ட்டும் 14 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. இதனால இப்ப இவன் கம்பி எண்ணிட்டு இருக்கான். இந்த கேஸ்ல கிரிமினல் என்னதான் டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணி கிரைமை மறைக்க நினைச்சாலும் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி போலீஸ் கண்டிப்பா பிடிப்பாங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சேலஞ்சான கிரைம் கேஸ்ல உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.